தனுசு ராசிக்கு குரு பயிற்சி நல்லா இருக்குமான்னு கேட்டால் நல்லா இருக்கும். குரு பகவான் அப்படிங்கிறவர் எப்பயுமே ஒரு நல்ல விஷயங்களை நமக்கு நடத்தி தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்தால் கண்டிப்பாக நடத்தி தருவார். சரி, இப்போ அஷ்டமஸ்தானத்தில் தான் உங்களுக்கு குரு வர்றார். அப்போ அஷ்டமஸ்தானத்தில் வந்தால் நல்லது செய்ய மாட்டாரா அப்படிங்கிறது மாதிரியெல்லாம் இருக்குது. அப்படி இல்லை. அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் குரு கண்டிப்பாக பலருக்கு நன்மைகளை தரும். உதாரணம் நீங்கள் வேணால் பார்த்துட்டே இருங்க. இன்னி ஏற்கனவே குரு அதிசாரமாக அஷ்டமஸ்தானத்துக்கு வந்துச்சு. அப்போ இருந்தே நிறைய மாற்றங்கள் நிறைய தனுசு ராசிக்காரவங்களுக்கு இருக்கும். ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியே வந்துட்டு போச்சு அந்த மாதிரி. அதனால நல்லது நடந்திருக்குமான்னா கண்டிப்பாக நல்லது நடந்திருக்கும். அப்போ இனிமேல் நல்லது நடக்குமான்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். எதில் நல்லது நடக்கும்னா, நீண்ட நாளாக வீடு கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, அது நடக்காதவங்களுக்கு இப்போ நடக்கும். சொத்து வாங்கணும்னு நினச்சி நடக்காதவங்களுக்கு இப்போ நடக்கும். நகை நட்டுக்கள் வாங்கவே முடியலை, 1 கிராம் நகை கூட இல்லை எங்ககிட்ட, நகைகள் வாங்கி சேர்க்கணும் அப்படின்னு நீண்ட காலமாக பலருக்கு ஆசைகள் இருக்கும். அது அரங்கேறாமல் கூட போயிருந்திருக்கலாம். அதாவது கம்மியான விலை விற்கிற போது கூட நம்மளால் வாங்க முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் இப்போ அதிகமான விலை தான் விற்கிது. ஆனாலும் தனுசு ராசிக்காரவங்களுக்கு நகைகள் வாங்கக்கூடிய யோகத்தையும் அந்த குரு பகவான் கொடுத்துருவார். குரு பகவானை பொறுத்தளவுக்கு 2 விஷயமா வேலை பார்ப்பார். அதாவது ஏற்கனவே சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கவங்களை கண்டிப்பாக சரி பண்ணிடுவார். அது எப்பேற்பட்ட சிரமங்களாக இருந்தாலும் சரிதான். குறிப்பாக பொருளாதார பிரச்சனைன்னு சொல்கிறோம்ல, பணம் காசு, அதில் இருக்கிற பிரச்சனைகளை கண்டிப்பாக சரி செஞ்சு தருவார். கடன் காட்சிகள் இருந்தால் அதை சிலருக்கு கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணி தரக்கூடிய ஒரு அமைப்பில் அந்த குரு பகவான் இப்போ இருக்கார். அதனால் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தால் ஆடி போயிடுவோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு இந்த 9வது இடத்துல குரு கேது பகவான் இருப்பார். அவரு தான் தொழிலை செய்ய விடாமல் உங்களை தடுத்துக்கிட்டு இருப்பார். அதாவது சொந்த தொழில் செஞ்சால் சரியாக நடக்க விடாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பார், அல்லது வேலை பார்த்தா நம்மளை ஒழுங்காக வேலை பார்க்க விடாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பார். அவர் இன்னொரு 2-3 மாதத்தில் மாறிடுவார் அந்த கேது பகவான். அவர் மாறிட்டாலே வேலையோ தொழிலையோ எந்த தொந்தரவுமே உங்களுக்கு இருக்காது, பொருளாதாரத்தில் இருக்காது. கடன் காட்சிகளெல்லாம் நல்லா நிவர்த்தி ஆகும், நல்ல நிம்மதி பிறக்கும், மகிழ்ச்சியும் பிறக்குங்க.